இந்தோனேஷியாவில் பெய்து வரும் கனமழையால் தொடர்ந்து அங்கு வெள்ளத்தால் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 500 கடந்திருக்கதாக உயிரிழப்பு என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக காரணம் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து எவ்வளவு பேர் வரைக்கும் மாயமாக இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு பாரதி ராஜா? கண்டிப்பாக இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவு, குறிப்பா சொல்லணும்னா வடக்கு மற்றும் மேற்கு சுமத்ரா தீவின் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக நீரில் மூழ்கி இருப்பது. ஏனென்றால் இது வெறும் மழையின் காரணமாக மட்டுமல்ல, இந்த மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாகவும் இந்த வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2000 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவலானது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்று இரவு வரை 255 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் இது தற்போது 502ஆக அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 500க்கும் மேற்பட்டவர்கள் மாயமாகி இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே போனார்கள் என்ற தகவல் கூட கிடைக்கவில்லை என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. இந்த இந்தோனேசியாவில் அந்த குறிப்பா சுமத்ரா தீவில் மட்டும் 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இந்த தொடர் மழையால பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுறாங்க. 47,000க்கும் அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மழை இன்னும் தொடரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால இந்த இறப்புகள் ஏற்கனவே 500க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கார்கள் இல்லையா, அதனால இறப்பு விகிதமும் அதிகமாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. என்றால் இந்த காணாமல் போனவர்கள் யாரெல்லாம் சொல்லப்படுகிறாங்களோ அவங்க எல்லாமே அந்த 2000 வீடுகள் அந்த நிலச்சரிவுல முழுமையா சேதமடைந்தது இல்லை அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். எனவே உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்ற ஒரு சூழலும் நிலவுகிறது. தற்போதைக்கு மீட்பு பணிகள் அப்படின்றது தீவிரப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கூட உயிரிழப்புகள் அதிகரிக்கப்படலாம். அதே போல சேத மதிப்பும் தற்போதைக்கு கணக்கிடப்படவில்லை. மீட்பு பணிகள் தான் முதற்கட்டமாக நடந்து வருகிறது. சேத மதிப்பீடு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான மீட்பு பணிகளுக்கு பிறகு சேத மதிப்பு என்பது கணக்கிடப்படும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.